அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமானது நிறைவடைந்திருக்கிறது. என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமானது நிறைவடைந்திருக்கிறது. 47 எம்எல்ஏக்கள் இதில் பங்கெடுத்த நிலையில் இபிஎஸ் உடன் அந்த ஆலோசனையானது நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இபிஎஸ் உட்பட வெற்றி பெற்ற 47 எம்எல்ஏக்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருந்தார்கள். ஒருபுறம் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் அதிமுகவில் இரு கருத்து நிலவக்கூடிய நிலையில் இபிஎஸ் இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். டிவி சண்முகம், வேலுமணி, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இன்று தனியாக ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை நடந்து முடிந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? தற்போது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்துட்டு பேசலாம். செய்தியாளர் சந்திப்பை பார்த்துட்டு பேசலாம். காலையில இருந்து ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் பத்திரிகை மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பல ஊடகங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸ்களும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல ஊடகங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸ்களும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தாவேகவுக்கு ஆதரவு இல்லை என்ற ஒரு கருத்தை கே.பி. முனுசாமி கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முக்கியமான இன்றைய நாளில் அதிமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வைத்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். இந்த தேர்தலில் இந்த காலகட்டத்தில் புது அரசு அமையக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறது அதிமுக என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அந்த கேள்விக்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கிடையாது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய பதில். அந்த பதில் தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக சட்டப்பேரவையில் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது. எப்பொழுதும் அதிமுக ஆளும் கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் 3வது பெரிய கட்சியாக சட்டப்பேரவையில் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பு
தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கிடையாது என்பதை திட்டவட்டமாக அதிமுகவின் தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதன் பின்னராக அவர்கள் தரப்பிலிருந்து ஆதரவு கேட்டாலோ, இந்த கேள்விதான் நம்ம காலையிலிருந்து கேட்டோம், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கேட்டிருக்காங்களா இல்ல அதிமுக அதுக்கு முன்மொழியுதா அப்படின்லாம் கேட்டோம். ஆனால் அந்த எந்த ஒரு கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லல. அவங்க சொன்னது ஒண்ணுதான். என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு இல்லை என்பதை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி திட்டவட்டமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னராக அவரும் கட்சியினுடைய மற்றொரு துணை பொதுச் செயலாளரான நத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாள் முழுவதும் ஒரு நீண்ட நாளாக தமிழக தேர்தல் களம், அரசியல் களம், புதிய அரசு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அரசு என்ன செய்ய போகிறது, அவர்களுக்கு ஆதரவு எப்படி கிடைக்க போகிறது என்ற சூழ்நிலையில் அதிமுக தனது முடிவை அறிவித்திருக்கிறது. அதே போல விஜயபாஸ்கர், CV சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறதா தொடர்ந்து செய்திகள் வெளியாகி இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒருமித்த கருத்துல இருக்காங்களா? இது தொடர்பான கருத்துக்களை நம்ம பேசலாம் தொடர்ந்து. தற்பொழுது அதற்கு முன்பாக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு இல்லை அப்படிங்கறத திட்டவட்டமா அதிமுக கூறியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது அதிமுகவினுடைய நிரந்தர எதிர்காலத்திற்கு மிக நீண்ட நல்ல ஒரு முக்கியமான முடிவு என்றுதான் பார்க்கிறேன். பொதுவாக ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இடைக்கால நிவாரணம், நிரந்தர நிவாரணம் என்று 2 கோணங்கள்ல அணுகலாம். கிட்டத்தட்ட ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருக்க போகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த புள்ளியில் இதை பார்த்தா ஒரு இடைக்கால நிவாரணமாக ஒருவேளை அதற்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம். பட் அதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 1977 ஆட்சி கட்டிலுக்கு வந்த நாள் முதல் இதுவரை 31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி. களத்தில் விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிற பொழுதும் களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேச வேண்டும் என்கிற அளவிற்கு அதிமுக பாஜக கூட்டணி விமர்சித்திருந்தார். அவ்வளவு சூழல்களுக்கு மத்தியில் அதிமுகவுக்கு இப்பொழுது ஒருவேளை அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தால் அது எதிர்மறையான மனநிலையை தொண்டர்கள் மத்தியிலே உருவாக்கியிருக்கும். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பகத்தன்மையும் சிதைத்திருக்கும். கிட்டத்தட்ட இப்பொழுது அவர்கள் 2 அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று, எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுகவையும் முந்தி நாங்கள் பிரதான எதிர்கட்சி என்று காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு கோணத்தில் தாவேகாவையும் எதிர்த்து அரசியல் செய்து காலம் நகர்த்த வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் அதிமுக கவனத்திற்குள்ளான அரசியலை செய்ய வேண்டும் என்கிற இடம் நோக்கி நகர்ந்திருக்காங்க. இது அதிமுகவோட நிரந்தரமான எதிர்காலத்தை பொறுத்தவரை இது மிக நல்ல விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறேன். தமிழக வெற்றி கழகம் தரப்புல விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் ஆதரவு கோருனதை பார்க்க முடிஞ்சது. ஆனா அதிமுகவுக்கு பொறுத்த அளவுக்கு அவங்க தரப்புல இருந்து எதுவும் பேசப்படலை அப்படிங்கிற, வெளிப்படையா பேசப்படலை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு சார். ஆமா, நிச்சயமாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் விரும்புகிற கூட்டணியாகவே திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிடம்தான் அவர்களுடைய அணுகுமுறையும் இருந்தது. ஆனா அதே நேரத்துல அதிமுக தானாகவே ஆதரவு கொடுக்கும் அல்லது அங்கு 2 குழுக்களாக இருக்கிறார்கள், CV சண்முகம் போன்றவர்கள் ஒரு குரலில் பேசுகிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து தகவல்கள் வந்த வண்ணம் தான் இருந்தது. இதுல மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைத்துவமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அங்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஒற்றை தலைமை வந்த பின்பும் சிக்கல் இருக்கிறது. இதுவரை இருந்தது உள்கட்சி விவகாரங்கள், இப்பொழுது எழுந்திருப்பது யாரை ஆதரிப்பது என்கிற சிக்கல். அதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல ஸ்கோரும் பண்ணியிருக்காரு என்பதை தான் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன்னொன்று மிக முக்கியமா தாவேகா அதிமுகவை அணுகவும் இல்லதான். நீங்க கிட்டத்தட்ட நேற்று லீமாரோஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவராகத்தான் சொன்னார், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் OS மணியன் அதை மறுத்திருந்தார். இப்ப இந்த இடத்தில் அதிமுகவுக்குள் சில சலசலப்புகள், குழப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம் என்கிற இருவேறு கருத்துக்கள் இருந்திருக்கலாம். பட் ஒருமித்த கருத்தாக இப்பொழுது ஆதரவு இல்லை என்று சொல்லியிருப்பது அதிமுகவோட எதிர்காலத்துக்கு நலன் வாய்ப்பது அப்படின்னு தான் பாக்குறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சுவாமிநாதன். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை திட்டவட்டமா முன் வச்சிருக்காங்க அதிமுக. எப்படி பாக்குறீங்க சார்? மக்கள் தீர்ப்புக்கு மரியாதை கொடுத்துதான் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆனா காலையிலிருந்து வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. இப்போ உங்களுக்கு பெரும்பான்மை இருப்பது குறித்து முழுமையான திருப்தி இல்லை, அதனால 118 பேர் பெயரையே எழுதி கொடுங்க அப்படின்னு ஆளுநர் மாளிகையிலிருந்து அவங்க கேட்டதுக்கு பிறகு அதுலயும் அவங்க நினைச்ச மாதிரி, தாவேக நினைச்ச மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. அதிமுகவும் ஆதரவு கொடுப்பதில்லை அப்படின்னா நாளைக்கு 6 பேர் கூடுதலாக கிடைப்பதற்கு நம்ம பாட்டாளி அந்த அதிமுக கூட்டணியிலிருந்து யாரையாவது வெளியே எடுக்க வேண்டிய சூழல் வருமா அப்படிங்கிற கேள்வியும் வருது.
அல்லது முழுக்க முழுக்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 6 பேரை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்களா இன்னைக்கு அப்படின்னு ஒரு கேள்வியே வருது. அதுல திருமாவளவன் நாளைக்கு நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஆதரவு கொடுக்கிற மனநிலைக்கு போற மாதிரி தான் அவங்களுடைய இது தெரியுது. நாங்க அன்றே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எதிர்பார்த்தோம், அது இன்று நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரும் சொல்றாரு. ஆனா என்ன முடிவுங்கிறத தலைவர் திருமாவளவன் அறிவிப்பார்னு ரவிக்குமார் சொல்றாரு. அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அவர்கள் ஆதரிக்கலாம், அல்லது காங்கிரஸ் போன பாதையிலேயே போகணுமா. அதுல ஆதரிக்கிறதுல உண்டான பிரச்சனை தங்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான். அதை பற்றி அவங்க தெளிவாக முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. ஆதரவு கொடுக்கறதாக இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா மறுக்கிறதா இருந்தாலும் மறுப்பாங்க. அந்த ரெண்டுல நாளைக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கிறத பார்க்கணும். இதுல ஆளுநர் வந்து 118 பேரை கூட்டதுக்கு திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு டெஸ்ட் த ஸ்ட்ரென்த் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டையும் கோட் பண்றாங்க, வெர்டிக்டையும் கோட் பண்றாங்க. இங்கேயே 118 பேரையும் எங்க முன்னாடி பேரேடு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தானே தவிர லிஸ்ட் கேட்க கூடாதுன்னு அவங்க இல்ல. லிஸ்ட் முழுமையாக இல்லாத பட்சத்துல என்னுடைய சாட்டிஸ்பாக்சன் அதுல இல்லை என்று அந்த சாட்டிஸ்பாக்சனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பட்டியல்லையே ஒருவருக்கு முழுமையாக பெரும்பான்மை இருக்குங்கிற தெளிவான செய்தி இருந்தது என்றால் பிரச்சனைக்கே இடம் இல்லை. அப்போ ஆளுநர் இந்த மாதிரி எது கேட்டாலும் அது தவறு. ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாத சூழல்ல சாட்டிஸ்ஃபை மீ ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவங்க கேட்கறதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக இதை உடனே வந்து ஆளுநர் செய்த விஷயத்துக்கு யார் யாரோ காரணம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை வேறு திசைக்கு மாற்றி விடுற வேலைகளையும் செய்யறாங்க. அது நேரடியாக சொல்லவும் முடியல. தவேக்காவால யாரும் அதை சொல்லல. காங்கிரஸ் அங்க போய் சேர்ந்ததுனால பாரதிய ஜனதா கட்சி தடை செய்யுது, பதவியேற்க விடாமல் அப்படின்னு காங்கிரஸ் பிரமுகர்கள் ஒருவரா பேச தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியும் திரும்ப அன்எக்ஸ்பெக்டடாக இன்று காலையில் இருந்து எதிர்பார்த்த விதமாக விஜயினுடைய திட்டங்கள் வந்து தள்ளி போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. திமுகவும் முழுமையாக தவேக்காவை ஆதரிக்கல, அவங்க எதிர்கட்சியாக இருக்க போறோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதிமுகவும் அதே போலதான் ஒரு நிலை எடுக்கிறாங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யுது, ஒரு உறுப்பினர் இருக்காரு, அவர் என்ன செய்யறாருங்கிறது தெரியல. அமமுக விஜயோட இணைய மாதிரி எங்கேயோ ஒரு செய்தி பார்த்தேன். அப்போ அந்த பக்கத்துல அதுக்கு மேல ஆள் இல்ல. இங்க திருமாவளவன் வந்தா 118 கிடைக்கல. சிபிஐ சிபிஎம் கையில தான் இப்போ வந்து இந்த ஆட்சியினுடைய இருப்பு இருக்கு அப்படின்ற நிலை வந்திருக்கிறது. தோழர்கள் கேர்ஃபுல்லா முடிவெடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். அவங்களால தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கடந்த காலங்கள்ல தேர்தலுக்கு முன்னால யாரோடு நின்றோமோ அவர்களோட இருப்பதுதான் அறம் அப்படிங்கிற எண்ணமும் அவர்களுக்குள்ள இருக்கு. அதனால என்ன அவங்களுடைய குழு, மாநில குழு, நிர்வாக குழு, அவங்க எல்லாம் என்ன முடிவு செய்யறாங்கிறத பொறுத்து நாளை மறுநாள் தான் அவங்களும் அந்த மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பெரிய டெவலப்மெண்ட் எதுவும் இது தொடர்பாக வராது. இன்றைக்கே வந்து மற்ற எல்லா மேஜர் பிளேயர்ஸினுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே இதுல தெளிவாக வந்து விட்டது அப்படின்னு தான் பார்க்கணும். காங்கிரஸ் அந்த பக்கம் போனதுக்கே கடுமையான கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. அதனால புதிதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் உறவுகளை பற்றி சீரியஸாக கவலைப்பட்டால் திமுகவும் டிசிகாவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வேறு விதமாக முடிவெடுக்கிறாங்களா அப்படின்னு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டிய ஒரு இடமும் இருக்குது. அநேகமாக 6 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியான நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. அதனால வந்து பெரும்பான்மைக்கான லிஸ்ட் நாளை மறுநாளே கிடைத்து விடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். பாப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சந்திரா.
ஏற்க இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தற்போது அவருக்கு நெருக்கமான தயாரிப்பாளரான ஆர்பி சௌத்ரியோடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். குறிப்பாக இவர்களுடைய அந்த நட்பு என்பது விஜயோடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பித்தது. அதாவது அவர் விஜயோடைய திரைப்பயணம் தொடங்கிய காலகட்டத்தில் பூவை உனக்காக உள்ளிட்ட படங்களை அவர் தயாரித்திருந்தார். அது விஜய் நடித்திருந்தார். அப்போது தொடங்கியது. விஜய் ஆர்பி சௌத்ரி தயாரிப்பில், குறிப்பாக சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. குறிப்பாக துல்லாத மனம் துள்ளும் என்ற திரைப்படம் பெரும் வெற்றி அடைந்தது. கிட்டத்தட்ட 200 நாட்கள் எல்லாம் தாண்டி ஓடியது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படங்களை தயாரித்து கொடுத்திருக்கிறார் விஜய்க்காக. அவர்களுடைய நட்பும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருந்தது. சமீப காலமாக சில தயாரிப்புகளில் விஜய் நடிக்கவில்லை என்றாலும் விஜயுடைய நடிப்பில் ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும், அந்த படம் தன்னுடைய 100வது தயாரிப்பு படமாக இருக்க வேண்டும் என்று ஆர்பி சௌத்ரி விரும்பினார். ஏனென்றால் இப்போது அவர் 99வது திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். விஷால் நடிப்பில் மகுடம் என்ற படம் உருவாகி கொண்டிருக்கிறார். அந்த படம் ஆர்பி சௌத்ரியுடைய சூப்பர் குட்ஸ் நிறுவனத்தின் 99வது திரைப்படம். எனவே 100வது படத்தை விஜயை வைத்து தயாரிக்க வேண்டும் என்று சில படங்களுடைய வாய்ப்பை கூட அவர் சில படங்களை தயாரிப்பதாக இருந்தது. அந்த படங்களையும் தவிர்த்து விட்டு விஜயை வைத்து 100வது படத்தை தயாரிக்க வேண்டும் என்று, ஒரு மைல்கல் படத்தை தயாரிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஆனால் விஜய் அந்த படமும்